ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். நான் லாவண்யா ராம். இன்றைக்கி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ட்ராஷில் தூக்கி போடுற துணி மற்றவங்களுக்கு கொடுக்கவே முடியாது, இனி அதை தூக்கி போட்டுடலான்னு நினைப்போம் இல்லையா? அந்த மாதிரி துணிகளை வச்சு தான் இன்றைக்கி ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. 16x16க்கு ஒரு பேக் மாதிரி தைச்சிட்டேன். வீட்டில் இருக்க எல்லா பழைய துணிகளையும் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கிழிச்சிடுங்க. மொத்தமாக போட்டால் சுருண்டு போயிடும். இப்படி கட் பண்ணி சின்னதாக கட் பண்ணாலும் சரி, இப்படி ஸ்ட்ரிப்பாக இழுத்தாலும் சரி, அது மொத்தமாக அழகாக இருக்கும். நமக்கு துணியை போட்டால் அது அமுங்கி போயிடும். இந்த மாதிரி நீங்கள் செய்கிறப்போ அதோடைய வால்யூம் நமக்கு இன்க்ரீஸ் பண்ணி காட்டும். என்ன பழைய துணியெல்லாம் இருக்கோ அதெல்லாம் இப்படி கிழிச்சிக்குங்க. இது என்னுடைய பழைய பெட்ஷீட் தான், அதனால் நான் இதை அப்படி கிழிச்சு எடுத்துகிட்ருக்கேன். இதெல்லாம் ஃபுல்லாக அந்த மாதிரி கிழிச்சிக்கலாம். அதே மாதிரி என்கிட்ட இன்னும் நிறைய துணிகள் இருக்குது, அது எல்லாமே நான் கிழிக்க போகிறேன். இந்த பேகுக்குள்ளே அப்படியே ரொப்பிக்குங்க. இப்போ டெய்லரிங் ஷாப் வச்சுருக்கவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுடைய துணிகள்லாம் தூக்கி குப்பையில் போட்டுருவாங்க. அது அப்படியே ட்ராஷுக்கு போகும். அந்த மாதிரி டைமில் அந்த துணிகள்லாம் நம்ம இந்த மாதிரி விஷயத்துக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். இது ஒரு பழைய புடவை தான். ஒரு வீடியோ பண்ணி மீதி இருந்த அந்த துணிகளை வச்சு தான் நான் இப்போது கட் பண்ணி உள்ளே போடுறேன். கட் பண்ணி உள்ளே போடுறப்போ முன்னாடியே சொன்னபடி தான் அதோடைய வால்யூம் ஜாஸ்தியாக தெரியும். அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். 16x16ங்கிறது ரெடிமேடில் கிடைக்கக்கூடிய குஷினுடைய மெஷர்மெண்ட்டுங்க. ஸோ நம்ம அந்த குஷின் வச்சுருந்தோம்னா கண்டிப்பாக கவர் இருக்கும். அந்த கவரை நம்ம இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா கவர் எப்படி தைக்கிறதுன்னு சொல்லி வீடியோ என்னுடைய ஹோம் பேஜில் இருக்குங்க. அந்த ரெஃபரன்ஸை நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை, நான் டெய்லர் ஷாப் வச்சுருக்கேன், நிறைய புது துணியெல்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்பாங்க. ஆனால் அது எடுத்து வச்சுருக்கிறது சிலர் மடித்து அழகாக வச்சுருப்பாங்க. சிலர் அதை அப்படியே சுட்டி பேக்கில் போட்டு வச்சுருப்பாங்க. அந்தமாரி டைமில் எடுத்து அயர்ன் பண்ணி வச்சுக்குங்க. நம்ம எதுக்காவது ஒரு விஷயத்துக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல் ஆகுங்க. கமர்ஷியலாக பண்ணுறவங்களுக்கு இது பாசிபிள் இல்லைன்னாலும் வீட்டில் நம்ம தைக்கிற துணிகளை எடுத்து வச்சிட்டோம்னா நம்மளுடைய வீட்டுக்கு புதுசாக நம்மளே அழகாக தைச்சி போட்டுக்கலாங்க. அந்த கான்செப்ட் தான். நான் இந்த துணிகள்லாம் விலகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பெட்டுக்கு தைக்கிற மாதிரி ஊசி நூலை உள்ளே விட்டு வெளியில் எடுத்து இதை நாட் போட்டுக்கிறேன். அப்போது நம்ம துணி இந்த பக்கமும் அந்த பக்கமும் நகராது. அதுக்காக இந்த விஷயத்தை நான் பண்ணிகிட்ருக்கேங்க. மஞ்சள் கலர் கவரில் நான் தைச்சி போட்டேன் இல்லையா, அது ஒரு சாரி தான். சாரியிலேருந்து எடுத்தது தான். பாருங்கள், ஒரு 5x5க்கு ஒரு பாக்ஸ் மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இதே அளவு மெஷர்மெண்ட்டில் நம்ம எல்லா துணியும் கட் பண்ணி எடுத்துட்டோம்னா அழகாக நம்ம டிசைன் பண்ணலாங்க. இதெல்லாம் நான் தைச்சது போக மீதி இருந்த துணி. புது துணி தானே, ஏதாவது விதத்தில் நம்ம வீட்டுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி தான் இந்த குஷின் கவரை நான் தைச்சி காமிச்சிட்ருக்கேன். எப்படியெல்லாம் தைக்கலான்னு. பெரிய துணியாக இருந்ததுன்னா ஓகே, பெரிய துணி இல்லைன்னா சின்ன துணிகளை எப்படி நம்ம கேதர் பண்ணலாம் அப்படின்ட்டாங்க. ஸோ இதெல்லாமே அழகாக நான் கேதர் பண்ணிவிட்டு தைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இதுக்கப்புறம் இதை அழுத்தி வச்சு ஒரு ப்ரெஸ் பண்ணிட்டோம்னா நீட்டாக இருக்குங்க ஃபினிஷிங்க்கு. இப்போ இதுக்கு பேக் கவர் ஒன்று வேணும். அந்த பேக் கவருக்கு நடுவில் ஒரு ஜிப் அட்டாச் பண்ணுறேன். ஜிப் அட்டாச் பண்ணுறது எப்படின்னு கூட நிறைய வீடியோஸ் என்னோடய ஹோம் பேஜில் இருக்குங்க. ஸோ இந்த ஜிப் அட்டாச்மெண்ட்டுக்கு 6 இன்ச்சஸ் ஒரு சைடில் மட்டும் எடுத்துகிட்டு மீதி அப்படியே விட்டுடுறேன். 10 இன்ச்சஸ் லென்த் அப்படியே விட்டுட்டு க்ராஸாக கட் பண்ணி இந்த ஜிப்பையும் நான் அட்டாச் பண்ணுறேன். தெரிஞ்சவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்குங்க. இப்போ தான் நான் கற்றுக்கிறேன் அப்படின்னா இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்ம வீட்டில் இருக்க துணிகளை வச்சே செஞ்சு பழகி பாருங்கள். ஸோ ஒரு கவர் நான் ஈஸியாக தைச்சி முடிச்சிட்டேங்க. வீடியோவில் நான் 2 விஷயம் சொல்லியிருக்கேன். ஒன்று, பழைய சாரியை வச்சு ஒரு கவர் தைச்சி பழைய துணிகள் எல்லாத்தையும் அதில் ஃபில் பண்ணி ஒரு குஷின் மாதிரி பண்ணி தைக்கிறப்போ கிடைக்கிற மீதி துணிகளை தூக்கி போடாமல் பெரிய பெரிய துணிகள் எல்லாத்தையும் ஒன்றா அடுக்கி வச்சுருந்தேன். அதில் இருந்த துணிகளை தான் எடுத்து பேட்ச் ஒர்க் மாதிரி கொடுத்து கவராக தைச்சிருக்கேங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துட்டு போக மறக்காதீங்க. போல் நிறைய வீடியோஸ் என்னுடைய ஹோம் பேஜில் இருக்குங்க. டைம் இருக்கிறப்போ விசிட் பண்ணிவிட்டு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறக்காதீங்க.
இந்த வீடியோ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் உபயோகமானதாக இருக்கும். இது 0 காஸ்ட்டில் பண்ணியிருக்கேன். ஒன்று குஷின் பண்ணியிருக்கேன், ஒன்று கவர் பண்ணியிருக்கேன். 2 வீடியோவும் உங்களுக்கு ஒரே வீடியோவாக நான் கொடுத்துருக்கேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துட்டு, ஷேர் கொடுத்துட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ப்ளீஸ் கீப் வாட்சிங் லாவண்யா.